Atoms topicல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth orbit is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரலா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டோட்டல் எனர்ஜி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HC பை லாம்டான்னு இருக்கும். இந்த 1 பை லாம்டாக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா வந்து இஸ் ஈக்குவல் டு ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் இன்டு 1 பை n1 ஸ்கொயர் மைனஸ் 1 பை n2 ஸ்கொயர் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ டைரக்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாம்டாக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 பை லாம்டா வந்து நம்ம r பை ஹெச்னு எடுத்து r பை n ஸ்கொயர்னு எடுத்துட்டோம்னா அப்போ எனர்ஜி டோட்டல் எனர்ஜிக்கு HC இன்ட்டு 1 பை லாம்டா பிளஸ்ல r பை n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எனர்ஜி. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எனர்ஜி வந்து மைனஸ்ல நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க, மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி வருதுனால RHC பை n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி என்னும்போது இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. அதாவது n2 இன்ஃபினிட்டி போட்டோம்னா n1 ஈக்குவல் டு n போட்டு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து potential energy is equal to minus twice of the kinetic energy அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து potential energy equal to twice the total energy இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து மைனஸ் 13.6 வந்திருக்கு இல்லையா? அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணணும், மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி பண்ணணும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 13.6 போட்டோம்னா பிளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ தட் செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் an எலக்ட்ரான். இப்போதான் பார்த்தோம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டுவைஸ் தி கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டுவைஸ் தி டோட்டல் எனர்ஜி அப்படின்னு வரும். அப்போ டோட்டல் எனர்ஜி மைனஸ் 13.6 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 2 இன்ட்டு மைனஸ் 13.6ன்னு போட்டோம்னா இது மைனஸ் 27.2 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்குதுப்பா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the nth orbit, the energy of an electron is minus 13.6 by n square electron volt for hydrogen atom. The energy required, நல்லா பாருங்க, the energy required கேட்டிருக்காங்க. The energy required to take the electron from the first orbit to second orbit will be dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எனர்ஜி ரிக்வயர்ட் டு டேக் தி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட் அப்படி போனோம்னா நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை என் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஆர்பிட்ல எனர்ஜி பார்த்தோம்னா மைனஸ் 13.6 இன்ட்டு என் வந்து 2ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க, மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு எனர்ஜி அப்படியே n ஸ்கொயர் 1 போட்டால் டேரக்டா மைனஸ் 13.6ன்னு வருது, எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. இப்போ நம்ம செகண்ட் ஆர்பிட் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் எனர்ஜி போட்டோம்னா எனர்ஜி ரிக்வயர்ட் டு டேக் ஃப்ரம் உங்களுக்கு எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட் வருது. ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் 3.4 மைனஸ் இனிஷியல் எனர்ஜி மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்ல. இது சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அப்படின்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In hydrogen atom, if the difference in the energy of the electron in n is equal to 2 and n equal to 3 orbits is E, the ionization energy of the hydrogen atom is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து டிஃபரன்ஸ் இன் தி எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ட் எனர்ஜி ஸ்டேட் மைனஸ் செகண்ட் எனர்ஜி ஸ்டேட், ஏன்னா தேர்ட் டு செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு ஈ கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்போ தேர்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எனர்ஜி பை n ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் 9 மைனஸ் செகண்ட் ஸ்டேட்ல எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எனர்ஜி டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து 4, தட் இஸ் ஈக்குவல் டு இ. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7.2 இன்ட்டு இ அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டினை பாருங்க. அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் ரிலேட்டட் ஆஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எனர்ஜிக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு சார்ஜ் அப்படி போடுவோம் இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அயனைசேஷன் பொட்டன்ஷியல் தான் பொட்டன்ஷியல், தட் இஸ் ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜி பை இ அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Atomic hydrogen is excited from the ground state to the nth state. The number of lines in the emission spectrum will be. இதுக்கு அப்படியே வந்து அதாவது வந்து சும்மா ஒரு ஸ்டேட் எப்படின்னு எடுத்துங்க, சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட், தேர்ட் ஸ்டேட் எடுத்தீங்கன்னா செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரலாம், தேர்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட் வரலாம், தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரலாம். அப்போ 3 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் வருது இல்லையா? அப்போ என்னக்கு 3ன்னு போட்டு பார்த்தோம்னா இங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரும் பாருங்க. 3 × 3 - 1 டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா என்ன வருது பாருங்க. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3 வருது. அப்போ 3 எனர்ஜி லெவல்ஸ் 1 2 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் n × n - 1/2ன்னு ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து வரும்போது எத்தனை டிஃபரெண்ட் எனர்ஜி லைன்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா n × n - 1/2 லைன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which one of the series of hydrogen spectrum is the visible regionல வர ஸ்பெக்ட்ரம் எது பார்த்தீங்கன்னா Balmer series அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆன்சர்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து in which of the following systems will the wavelength corresponding to n to 2 to n to 1 be minimum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து வேவ்லென்த் மினிமமா இருக்கணும். அப்போ வேவ்லென்த் மினிமமா இருக்கணும் 1/λ is equal to r into 1/n1 square minus 1/n2 square. அதாவது இங்க வந்து ஒரு ஜெட்டும் இருக்கும், அதாவது ஜெட் ஸ்கொயரும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாம்டாவும் ஜெட்டும் பாருங்க எப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ ஜெட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து டபுள்யூ அயனைஸ்டு லித்தியம். இந்த லித்தியமுக்கு தான் ஜெட் வந்து அதிகமா இருக்கிறதுனால லாம்டா வந்து மினிமம் ஃபார் லித்தியம் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The ratio of the largest to shortest wavelength in Balmer series of hydrogen spectra is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து வேவ்லெங்த்துக்கு 1/wavelength is equal to நம்ம 1/wavelength is equal to 1/n1 square minus 1/n2 square ன்னு போடுவோம். அதாவது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போடுவோம், இல்லைன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும் 1/1, அதாவது 1 டிவைட் பை 1/n ஃபைனல் ஸ்கொயர் மைனஸ் 1/n இனிஷியல் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட்டர் வேவ்லென்த், லார்ஜர் வேவ்லென்த் டு ஷார்ட்டர் வேவ்லென்த் சொல்றாங்க. அப்போ இன்ஃபைனைட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி அதிகமா இருக்கும், அது வேவ்லென்த் ஷார்ட்டரா இருக்கும். இதே செகண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி கம்மியா இருக்கும், வேவ்லென்த் வந்து லாங்கரா இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வேவ்லென்த் ஆஃப் லாங்கர் டிவைட் பை வேவ்லென்த் ஆஃப் ஷார்ட்டருக்கு எப்படி போடலாம்னா வந்து அது இன்வெர்ஸ் ரேஷியோவா இது போடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1/, இன்வெர்ஸ்லி போடும்போது 1/, நம்ம என்ன பண்றோம்னா பால்மருக்கு வந்து சாரி இங்க வந்து தேர்ட் ஸ்டேட் பால்மர் சீரிஸ் பண்ணும்போது நம்ம இது தப்பா சொல்லிட்டோம். இன்ஃபினிட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றது தான் பால்மர் ஸ்டேட்டுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும், வேவ்லென்த் வந்து ஷார்ட்டரா இருக்கும். தேர்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும், இது லாங்கர் வேவ்லென்த்னு எடுத்துப்போம். அப்போ வந்து வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ட்டு இந்த வேல்யூ வருது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டருக்கு போடுவோம், போட்டால் 1/4 மைனஸ் 1/∞ வரும். சரிங்களா? டிவைடட் பை இங்க என்ன வருதுன்னா லாங்கருக்கு போடும்போது 1/, நமக்கு என்ன வரும்னா 4 மைனஸ் 1/9 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 9/5ன்னு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In which of the following transition will the wavelength will be minimum அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ wavelength மினிமமா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து 1/λ is equal to 1/n1 square minus 1/n2 squareன்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது எந்த இதுக்கு வந்து 1/λ அதிகமா இருக்குமோ அதுதான் லாம்டா மினிமம். அப்போ வந்து n is equal to and n equal to 1 இது அதாவது ஃபைனல் வேல்யூ டு இனிஷியல் வேல்யூ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த வேல்யூ மேக்சிமமா வரும். இந்த வேல்யூ மேக்சிமமா வரும்னா அப்போ லாம்டா வந்து மினிமமா வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து 12th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேவ்லென்த் கரஸ்பாண்டிங் டு சீரிஸ் லிமிட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீரிஸ் லிமிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு Z இஸ் ஈக்குவல் டு 1, ஃபைனலா இருக்கிற எண் வந்து இன்ஃபினிட்டி போட்டு இனிஷியல் என்னு போட்டுக்கணும். அப்போ 1/λக்கு என்ன பார்த்தீங்கன்னா Z ஸ்கொயர் ஆர் இன்ட்டு 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர்னு போடுவோம். சரிங்களா? இது வந்து இன்ஃபினிட்டினா 1/∞ 0 ஆயிருது, n1 வந்து என்னன்னு எடுத்துங்க, Z வந்து 1ன்னு போட்டீங்கன்னா r/n ஸ்கொயர். ஸோ 1/λ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது r/n ஸ்கொயர் அப்படின்னு 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. For the Bohr's first orbit of circumference 2πr, the de-Broglie wavelength of revolving electron will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து angular momentum of the electron in the orbit வந்து mvr, that is equal to nh/2π வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்றோம்.
NH by 2 pi ன்னு வரும் ஓகேங்களா. இந்த 2 pi இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 2 pi r ன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு NH by mv ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. NH by mv ன்னு எடுத்துங்க ஓகேங்களா. அதாவது mv வந்து கீழே கொண்டு வந்துறேன், 2 pi இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். அப்போ 2 pi r is equal to NH by mv. இது வந்து m into v மொமெண்டம். இது mv இது மொமெண்டம். h by மொமெண்டம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வேவ்லென்த் de-Broglie வேவ்லென்த் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ 2 pi r is equal to n into wavelength ன்னு படிங்க. n is equal to 1 ன்னு போட்டீங்கன்னா அப்போ lambda is equal to 2 pi r ன்னு வந்துருதா. அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. Which of the following is incorrect regarding limitations of Bohr's model அப்படின்னு சொல்றாங்க. This model is applicable only to single electron system. இது கரெக்ட். It does not explain fine structure of spectral lines. இதுவும் கரெக்ட். Its assumption regarding stationary orbit supports Heisenberg uncertainty principle. இது வந்து தப்புப்பா. அப்போ வந்து 15th வந்து incorrect statement வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து போர்ஸ் மாடலுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிறோம்.